அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்னைக்கான பதிவு எல்லா தரப்பு மக்களுக்குமே நற்செய்தியை சுப செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன். இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லோருக்குமே அல்லாஹ் தாலா ரஹ்மத் செய்வான். எல்லோருக்குமே அவங்களுடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவான். ஆமீன் சொல்லிடுங்க. யாரெல்லாம் ஆமீன் சொல்றீங்களோ அவங்க எல்லாருடைய தேவைகளையும் அல்லாஹ் தாலா கபூலாக்கி தருவான். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 1000 தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்டா கூட மறுக்காம கபூல் ஆக்கி தரக்கூடிய ஒரு பலமான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில மனிதர்களாகிய நமக்கு ஏராளமான தேவைகள் இருக்கு. நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் குழந்தைகளை கேட்டா கூட அவங்களுக்கும் நிறைய தேவைகள் சொல்லுவாங்க. அப்படி தேவைகள் மிகைத்தவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். இத அடையறதுக்கு நம்ம எல்லோருமே ஒவ்வொரு விதத்துல நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுல சில பேர் வெற்றி அடையறோம், சில பேர் தோல்வி அடையறோம். ஆனாலும் நம்மளோட தேவைகள் நமக்கு நடந்துராதா, நம்மளோட பிரச்சனை முடிவுக்கு வராதா அப்படின்னு தான் நம்ம ஒரு வழியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் நமக்கு இந்த ரமலான் மாசத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை சொல்லியிருக்கான். மிகப்பெரிய நற்செய்தி. இது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்துருக்கான். நமக்கு ஒரு அதிர்ஷ்ட புதையலை கொடுத்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாளியா இருக்கிறோம் இல்லையா? நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறான். இது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி ஆழமாக நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி ஒரு சம்பவம் இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் தெரியும் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு கொடுத்துருக்கான், எந்த அளவு நம்ம இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. இன்னும் ரசூலுல்லாஹினுடைய மக்களான நம்மளை அல்லாஹால எந்த அளவு கண்ணியப்படுத்துறான் அப்படிங்கிறதும் நமக்கு அப்பதான் புரியும். ஒரு முறை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா அல்லாஹ்விடத்துல ஒரு விஷயத்தை பத்தி கேட்குறாங்க. அது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே, நீ என்ன உன் கூட நேரடியா பேச வச்சு என்னை கௌரவப்படுத்திட்ட. இது போல ஒரு பாக்கியத்தை நீ யாருக்காவது கொடுத்துருக்கியா? அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேட்கும்போது அல்லாஹாலா சொன்னானா, மூசாவே, இறுதி கால பகுதியில முஹம்மதுடைய சமூகத்தினர் என்று சில மனிதர்களை படைச்சு நான் பூமிக்கு அனுப்புவேன். அவங்க நோன்பாளியாக இருந்து நோன்பு திறக்கக்கூடிய வேலையில அவங்க காஞ்ச உதடுகளோட கண்கள்ல குழி விழுந்த தோற்றத்தோட இருப்பதோடு வயிற்றுல பசியோட என்னை கூப்பிடுவாங்க. அதாவது துஆவின் மூலம் என்னை அழைப்பாங்க. அவங்களுக்கும் எனக்கும் மத்தியில எந்த விதமான தடுப்புகளும் இருக்காது. அவங்க தான் என் கூட அதிகமா நெருக்கமா இருப்பாங்க. நான் அவங்கள பற்றி பிடித்து கொள்வேன். உங்களை விட என் கூட அதிகமா இருக்கக்கூடியவங்க, நெருக்கமா இருக்கக்கூடியவங்க அந்த மக்கள் தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னானாம். சுபஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட நற்செய்தி பாருங்க. இன்னும் சொன்னானா, மூசாவே, உங்களுக்கும் எனக்கும் மத்தியில 70,000 தடுப்புகள் இருக்கு. ஆனா இஃப்தாருடைய நேரத்துல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல எனக்கும் நபி முஹம்மதுடைய உம்மத்திற்கும் எந்த விதமான தடுப்புகளும் இருக்காது. மூசாவே, இஃப்தார் நேரத்துல நோன்பாளியின் துவாவை, அதாவது அவங்க எதை கேட்டாலும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். இன்னும் அவங்களுக்கு நரக நெருப்புல இருந்து விடுதலையும் நான் கொடுத்துருவேன். நரக நெருப்ப அவங்களுக்கு நான் அந்த நேரத்துல அணைச்சிருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானாம். இது எப்படிப்பட்ட நற்செய்தி! நம்ம எல்லோருமே இத அடையறதுக்கு பாக்கியம் செஞ்சிருக்கணும். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறான். அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்துறான். இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? எனவே அல்லாஹ் தாலா வாக்குறுதி அளித்த இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நோன்பு திறக்கிற நேரம் வரைக்குமே வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு. ஆனா மிக முக்கியமா நம்ம எதை பண்ணணும்? துஆவை தான் கேட்கணும். நமக்கு தேவையானதை தான் கேட்கணும். இன்னைக்கு இல்ல, வருஷம் முழுக்க இல்ல, வாழ்நாள் முழுக்க நமக்கு என்ன தேவையோ அதை கேட்கலாம். ஏன்னா அல்லாஹ் கொடுத்துருவான். மறுமையில என்ன தேவையோ, மௌத்துக்கு பிறகு என்ன தேவையோ அதை கேட்கலாம். அதையும் அல்லாஹ் தர்றதுக்கு தயாரா இருக்கிறான். அதெல்லாம் நம்ம தூக்கி வச்சுட்டு இந்த அற்ப உலகத்துல, அதுவும் சில வேலைகள் ரொம்ப அற்பமா இருக்கும், அந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இன்னும் நிறைய பெண்கள் இஃப்தாருக்கு சமைக்கிறேன் அப்படின்னு லுஹர்ல இருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. இஃப்தார் நேரம் வர்ற வரைக்கும் சமைப்பாங்க. அந்த அளவு பெரிய உணவுகள், நிறைய வகை வகையான உணவுகளை அல்லாஹ் விரும்ப மாட்டான். ஆண்களும் சரி பெண்களும் சரி, நோன்பு திறப்பதற்கு அரை மணி நேரம் முன்பு வரைக்கும் நீங்க செய்யுங்க உங்களோட வேலைகளை.
அதற்கு பிறகு அரை மணி நேரத்தை நீங்க உங்களோட வாழ்க்கைக்காக பயன்படுத்துங்க. இதுதான் மிகச்சிறந்த நேரம். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய நேரம். அதனால அந்த நேரத்தை யாருமே வீணடிக்காதீங்க. எப்படி பயன்படுத்த உங்களால முடியுமோ அப்படி பயன்படுத்துங்க. ஏன்னா ரமலான் மாசத்துல கேட்கக்கூடிய ஒரு துவா என்பது வருடம் முழுவதும் அதனுடைய பலன் உங்களுக்கு இருக்கும். ஆயுசு முழுக்க இருக்கும். உங்களோட மறுமை வாழ்க்கைக்கும் இது வரும். அதனால நேரத்தை வீணடிக்காதீங்க. இனி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ, சோதனையெல்லாம் நமக்கு சாதனையா மாறணும். நம்மளோட இன்பங்கள் எல்லாம் அதிகரிக்கணும். செல்வாக்கோட வாழணும். எப்படி வாழணும்னு நினைச்சாலும் இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த வருடம் முழுவதும் அதனுடைய பரக்கத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு துவாவை கேட்கணும். அதுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த நேரத்தில் எந்த வார்த்தையை கொண்டு அழைச்சா அல்லாஹ் இன்னும் மகிழ்ச்சியாக தருவான் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு திக்ரு, ஒரே ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையவே அல்லாஹால அப்படியே புரட்டி போடுவான். ஏன்னா இது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஓதி பலனடைஞ்சிருக்காங்க. துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு மந்திரம், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதை யார் ஓதினாலும் 99% மக்களுக்கு பலன் கொடுக்கும். இதை ஓதி யாருமே ஏமாந்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதை பற்றி எத்தனை வீடியோ போட்டாலும் எல்லாருமே அதில் கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நான் இந்த வீடியோ பார்த்து இப்போ தான் நான் செஞ்சேன், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அல்லாஹ் கொடுத்துட்டான், அது ஒரு பெரிய தேவை, என்னால் நம்பவே முடியல, நம்ப முடியாத ஆச்சரியங்களை இந்த திக்ர் என்னோட வாழ்க்கையில் நடத்துச்சு அப்படின்னு தான் போடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிறைய மக்கள் இதுவரைக்கும் நான் இதை ஓதியதே இல்லை அப்படிங்கிறவங்க ஓதி பாருங்க. நீங்களும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துவீங்க. அந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு மந்திரச்சொல். அது என்ன அப்படின்னா, அதுதான் அல்லாஹு அல் முஸ்தானு. இது அல்லாஹ்வினுடைய அழகான ஒரு திருப்பெயர் அப்படின்னு ஹதீஸ்களில் காணப்படுது. இன்னும் சூரா யூசுஃப்ல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வல்லாஹு அல் முஸ்தானு அப்படின்னு இருக்கும். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே உதவி தேடப்படுபவன். இன்னும் இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் வருது. அது என்ன அப்படின்னா, அது என்ன உதவி தேடப்படுபவன்? நீங்கள் இதை மாற்றி யோசிங்க. அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்யக்கூடியவன். உதவி தேடுறது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் இருக்குது இப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இதனுடைய பொருள் ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்துது. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வார்த்தையை சொல்லி இந்த வசனத்தை ஓதித்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அல்லாஹ் அவங்களுடைய துஆவை அப்படியே கபூலாக்கி கொடுத்தான். இன்னும் இந்த அல்லாஹு அல் முஸ்தானு அப்படிங்கிற பெயரை கொண்டு நிறைய ஏராளமான திக்ருகள் இருக்குது. இன்னும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட இந்த வார்த்தையை கொண்ட ஒரு திக்ரை தான் அவங்க ரொம்ப மிக சோதனையான ஒரு நேரத்தில் ஓதுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு உடனே பதில் கொடுத்துருப்பான். அவங்களுக்கு அதிசயத்தவே நிகழ்த்தினான். அந்த கடல் இரண்டாக பிளந்த போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதியது இந்த வார்த்தையை கொண்ட ஒரு முழுமையான ஒரு திக்ரு தான். இன்னும் இந்த வார்த்தையை சொன்ன ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையையும் அல்லாஹாலா மாற்றிக்கிட்டே வர்றான். அவங்களுடைய தலைவிதியவே அல்லாஹ் மாற்றி கொடுத்துட்ருக்கான். இன்னும் நிறைய பேர் நிறைய விதமான தேவைகள் கபூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்திட்டு இருக்காங்க. நடக்காத காரியத்தை கூட இது நடத்தி கொடுத்துட்ருக்கு. எனவே உங்களுக்கு ஏதாவது பெரிய லட்சிய கனவுகள் இருக்குது, அதை அடையணும், அல்லது அவசர தேவையில் இருக்கீங்க, நடக்கவே நடக்காது இது அப்படிங்கிற தேவைக்கு கூட இந்த வார்த்தையை நோன்பு திறக்கக்கூடிய வேலையில் இன்ஷா அல்லாஹ் வெறும் 3 தடவை இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹாலா உங்களுக்கு அடுத்த நொடி பதில் கொடுப்பான். இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் கொண்டு துவா கபூல் ஆகக்கூடிய நேரமான நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்தின் பரக்கத் கொண்டு, இந்த ரமலான் மாதத்தின் பரக்கத் கொண்டு அனைத்து தேவைகளையுமே அல்லாஹாலா உங்களுக்கு அப்படியே கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹாலா வாக்குறுதி கொடுத்த இந்த நேரத்தில் இந்த பலமான திக்ரை ஓதி அல்லாஹ்விடத்தில் அனைவருமே துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் அழகான வஜீஃபாக்கள் வேணும், நம்மளோட ஒவ்வொரு தேவைகளையும் நடத்தி கொள்றதுக்கு விதவிதமான வஜீஃபாக்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்காதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபில் ஏராளமான வஜீஃபா இருக்குது.
இதில் இல்லாத வஜீஃபாக்களே இல்லை. இதில் ஒரு தேவைக்காக வஜீஃபா இல்லை அப்படின்னே இருக்காது. எல்லா தேவைகளுக்குமே இதில் வஜீஃபா வந்துடும். இந்த கிதாப் வேணும் அப்படிங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. இன்னும் தமிழ்லேயே 30 ஜுஸ் குரானும் வேணும் அப்படிங்கிறவங்களும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. மேலும் கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் அன்றாடம் ஓதக்கூடிய ஔராதுகள் நிறைந்தது. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிதாப் நம்மக்கிட்ட ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.